ஜும்மா மஸ்ஜித் தௌபா யூடியூப் சேனலுடைய 4வது பாட்காஸ்ட்டில் நம்ம இப்போ அமர்ந்திருக்கிறோம். இதில் நம்ம கூட பேசுகிறதுக்காக வேண்டி ஏஆர்ஹெச் தாவா அதனுடைய ஃபவுண்டர் சகோதரர் அப்துல் ரஹ்மான் ஹைதர் அவர்கள் நம்மளோட இணைஞ்சிருக்கிறாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். நல்லா இருக்கேன், அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மாடர்ன் முஸ்லிம்ஸ், இன்றைய காலத்து இஸ்லாமியர்கள் அவர்களுடைய வாழ்க்கை, இதை பற்றி தான் நம்ம டிஸ்கஷன் பண்ண போகிறோம். முதலாவதாக இன்றைக்கி இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் ரசூல்லாவுடைய சுன்னத் அதை வெளிப்படுத்துறதுக்கு வெட்கப்படுறாங்க. அதை நம்ம பார்க்க இயலும். உதாரணத்துக்கு தாடி வளர்க்குறது, அதுக்கப்புறம் கரண்டை காலுக்கு மேலே ஆடை அணிகிறது, இதெல்லாம் ஒரு பேக்வார்டாக இருக்கக்கூடிய ஒரு மாயை இருக்குது. இதை பற்றின உங்களுடைய நிலைப்பாடு என்ன? பிஸ்மில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ், வபஅத். அல்ஹம்துலில்லாஹ், ஜஸாக்குமுல்லாஹு கைரா. இது ஒரு நல்ல ஒரு முயற்சி, அல்ஹம்துலில்லாஹ். அதாவது எந்த ஒரு விஷயத்துக்கும் டிஸ்கஷன் அப்படிங்கிறது ரொம்ப அவசியமானது, கலந்துரையாடல். இப்போ அல்ஹம்துலில்லாஹ் இஸ்லாமிய மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்கு இதுவும் ஒரு வழி. கல்வியாளர்களை, உலமாக்களை, சமூகத்தில் நல்ல விஷயங்களை விதைச்சிட்ருக்கிறவங்கள நாம் அழைத்து அவர்களுடைய கருத்துக்களை கேட்பது, அதன் வழியாக ஒரு நல்ல மாற்றத்தை உருவாக்குறது நினைக்கிறது நல்ல விஷயம். அல்ஹம்துலில்லாஹ், பாரக்கல்லாஹு ஃபீக். அதாவது இந்த மாடர்ன் முஸ்லிம்ஸ், நவீன இஸ்லாமியர்கள் அப்படிங்கிற அந்த டேர்ம் இருக்குல்ல, இந்த டேர்மை தப்பான டேர்ம். இஸ்லாத்தில் மாடர்னிசம் கிடையாது. இஸ்லாம் ஒரு ட்ரெடிஷனை சொல்லுது, ஒரு வாழ்க்கை முறையை சொல்லுது. அந்த வாழ்க்கை முறை எல்லா காலத்துக்கும் சூட் ஆகக்கூடிய வாழ்க்கை முறை. நாம் நவீனத்துவம் படுத்தணும், இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை இன்றைய காலத்துக்கு பொறுத்த மாதிரியான மாற்றங்களை ஏற்படுத்தணும் அப்படிங்கக்கூடிய கான்செப்டுக்கு பேர் தான் மாடர்ன் இஸ்லாம். அந்த நவீனத்துவப்படுத்துதல் அப்படிங்கிறதே இஸ்லாத்துக்கு எதிரானது. அப்படி நம்ம பண்ண முடியாது. ஏன்னா குர்ஆன் அப்படிங்கிறது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவினால் இறக்கப்பட்ட வேதம். அதில் எந்த ஒரு மாற்றங்களையும் ஏற்படுத்த முடியாது. அதுபோல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னாவும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய வஹி, அதுலேயும் மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது. அப்படி இருக்கும் பொழுது அதில் இருக்கக்கூடிய காரியங்களை அல்லது அதில் இருக்கக்கூடிய கட்டளைகளை நாம் எடுத்து நடப்போம் என்றால் நாம் முஸ்லீம்கள். இல்லை அது எங்களால் முடியலை, நாங்கள் எடுத்து நடக்க மாட்டோம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடுக்கு நம்ம வந்துட்டோம்னு சொன்னால், அந்த இஸ்லாம் அப்படிங்கக்கூடிய அந்த ஹுதூத், அந்த எல்லையிலிருந்து நம்ம மாறின்னு யோசிக்கிறோம். அதுதான் அதனுடைய விஷயம். இப்போ தாடி அப்படிங்கிறது நீங்கள் கேட்டீங்க இல்லையா, அவுஃபுல் லிஹான்னு சொல்கிறாங்க, தாடியை வளர விடுங்கன்னு சொல்கிறாங்க. நபிசல்லாஹு ஒரு காலகட்டத்துக்கு மட்டும் தாடியை வளர விடுங்க, அடுத்து தாடி நீங்கள் ஷேவ் பண்ணிடுங்கன்னு சொல்லலை. இன்றைக்கி இந்த உம்மத்தில் பெரும்பான்மையான மக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை விரும்பக்கூடியவர்களாக இருக்கிறோம் இல்லையா? அட்லீஸ்ட் வெளிப்படுத்துகிறோம், நாங்கள் விரும்புகிறோம், நேசிக்கிறோம். இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு எதிரான ஏதாவது ஒரு விஷயம் வந்துச்சுன்னு சொன்னால் போராட்டம் பண்ணுறோம், ஆர்ப்பாட்டம் பண்ணுறோம், நம்மளுடைய எதிர்ப்பை தெரிவிக்கிறோம். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய கட்டளைகள்னு வரும் பொழுது, மா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹீன் யூஹா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய கட்டளை என்பது வஹி அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அந்த கட்டளைன்னு வரும்போது நம்ம எடுத்து நடக்க மாட்டோம். அப்போ இதில் ஒரு ஸ்ட்ரைட் கான்ட்ராடிக்ஷன் இருக்குது, புரியுதா? அப்போ மாடர்ன் இஸ்லாம் அப்படிங்கிறது நமக்கு தெரியாமல் நம்ம உள்ளக்க ஒரு பெரிய டிசீஸ். நம்ம நினச்சிட்ருக்கோம் நம்ம ட்ரெடிஷ்னல் முஸ்லீம்னு. ஆனால் இல்லை, இந்த மாதிரியான கட்டளைகள் நிறைவேற்றப்படலைன்னா, குர்ஆனின் சுன்னாவின் நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றலைன்னா அதற்கு நம்ம சங்கோஜப்படுறோம், கூச்சப்படுறோம். இவங்க என்ன நினைப்பாங்களோ, அவங்க என்ன நினைப்பாங்களோ, இந்த சொசைட்டி எப்படி நம்மளை பார்க்குமோ அப்படின்னு நம்ம கூச்சப்படுறோம்ல. அந்த கூச்சத்தை வர வைக்கிறது தான் இந்த மாடர்ன் இஸ்லாம். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் ஒன்று இருக்குது, மாடர்ன் இஸ்லாத்தை ப்ரமோட் பண்ணக்கூடியவங்க. அதாவது அவங்களுக்கு எப்படியாவது இஸ்லாம் அப்படிங்கிறது ஒன்றுமில்லாமல் ஆயிடணும், இஸ்லாத்தை அழிச்சிடணும், முஸ்லீம்களுடைய வேல்யூஸை இல்லாமல் ஆக்கணும். அதனால் உலகங்களும் இந்த ஒரு விஷயத்தை பரப்புகிறாங்க, மாடர்ன் இஸ்லாத்தை பரப்புகிறாங்க. மாடர்ன் இஸ்லாம் அப்படிங்கிறது ரொம்ப அவசியமானது. இஸ்லாத்தை நீங்கள் வீட்டுக்குள்ளே வச்சுக்கிங்க, வெளியில் கொண்டு வராதீங்க, நீங்கள் 5 வேளை தொழுதுனா போதுமானது, மற்றது நீ செய்யாதப்பா, நீ சுன்னாவெல்லாம் வெளிப்படுத்தி காட்டாத, இளைஞர்கள் தானே நீங்கள், ஏன் இதெல்லாம் பண்ணுறீங்க, படிக்கிற வேலையை பாருங்கள், இப்படி பேசுகிறதெல்லாம் இருக்கு இல்லையா? இதெல்லாம் அதனுடைய வெளிப்பாடு தான்.
இவங்க அட்வொகேட் பண்ணுறக்கூடியவங்க, செயல்படுத்தக்கூடியவங்களில் ஜாகில்களும் இருக்கிறாங்க, தெரியாமல் செயல்படுத்துகிறாங்க. அதான் நான் சொன்ன மாதிரி தெரியாமல் நமக்குள்ளே மாடர்ன் இஸ்லாம் இன்றைக்கி எல்லாத்துக்குள்ளேயும் புகுந்துருக்குது. அப்போது அதுக்கு தீர்வு கல்வி தான். கல்வி ஒழுங்கான முறையில் கற்று எதை இஸ்லாம் சொல்ல நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றும். மாடர்ன் இஸ்லாம், மாடர்ன் முஸ்லீம்கள் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இஸ்லாம் சொல்லலை. இதில் ஒரு தொடர்ந்த ஒரு கேள்வி வருது. அதாவது நீங்கள் சொன்னீங்க அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொன்னீங்க. இப்போ வந்து பெற்றோர்கள் இருக்காங்கல்ல, அவங்களுடைய பிள்ளைகள், மகன் யாராவது வந்து பள்ளிவாசலோட தொடர்பில் இருக்கிறாங்கன்னு வைக்கிறேன். அதை வந்து ஒரு எப்படி சொல்கிறதுன்னா, இப்போ கூட இந்த வயசில் இவன் ஏன் இப்படி இருக்கிறான், இந்த வயசுலேயே இவன் 15 வயசு தான் ஆகுது, இவன் ஏன் இப்படி மோதியாரப்பா மாதிரி பள்ளிவாசலில் இருக்கிறான், அந்த மாதிரி ஒரு வார்த்தைகள் சொல்கிறாங்க. இதுவும் கிட்டத்தட்ட மாடர்னைஸான அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ தான். இஸ்லாமை வந்து இப்போ வந்து ஏன் இப்படி பண்ணிகிட்டு இருக்கிறான், இந்த வயசுலேயே ஏன் இப்படி பண்ணிகிட்டு இருக்கிறான், அதுவும் வந்து கிட்டத்தட்ட அது ரிலேட்டடானதானே. ஆமாம், அதான் நான் சொன்ன மாதிரி இந்த 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 நவீனத்துவம் அப்படிங்கிறது நமக்கு தெரியாமல் நம்ம உள்ளுக்கு புகுந்த விஷயம். அதாவது செயல்பாடுகளில் நவீனத்துவம், கொள்கையில் கூட நவீனத்துவம் இன்றைக்கி வந்துடுச்சு. இஸ்லாம் சொல்லாத விஷயங்களை அல்லது இஸ்லாம் எதிர்க்கக்கூடிய விஷயங்களை இன்றைய அளவுக்கு தேவைப்படுது அப்படின்னு கொள்கையில் இருக்கக்கூடிய அடிப்படைகளை கூட மறுக்கக்கூடிய சமூகமாக நாம் ஆகிட்டோம். அதுபோல் நீ சொன்ன மாதிரி டொமஸ்டிக் வீட்டுக்குள்ளே நடக்கக்கூடிய பிரச்சனைகளில் பார்த்திங்கன்னா இது யதார்த்தமான இஷ்யூ. என்னென்னா ஒரு 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 இளைஞன் தொழலைன்னு சொன்னால் அதே பெற்றோர்கள் என்ன பண்ணுறாங்க, தொழவே மாட்டான், ஓதுவலை கிடையாது, ஒன்றும் கிடையாது, நானே எவ்வளோ மதரசால போய் சேர்த்து விடுறது அப்படின்னு புலம்புறது. அதே இளைஞனுக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுத்து அவன் பள்ளியோட தொடர்பில் இருக்கிறான், தஅவாவோட தொடர்பில் இருக்கிறான், குர்ஆனோட தொடர்பில் இருக்கிறான், நல்ல செய்திகள், நல்ல விஷயங்கள், நல்ல மனிதர்களோட தொடர்பு இருக்கிறான்னு சொன்னால் இது ரொம்ப டூ மச் நீ போகிற. அவங்க என்ன நினச்சிட்டு இருக்கிறாங்கன்னா, இஸ்லாத்தை சரியான முறையில் பின்பற்றுவது என்பது எக்ஸ்ட்ரீமிசம் நினச்சிட்டு இருக்கிறாங்க. புரியுதா அவங்களுக்கு? அது வந்து ரொம்ப தீவிரமாக நீ போகிற. இன்றைக்கி எல்லாம் பார்த்தீங்கன்னா இஸ்லாத்தை தீவிரவாதி மாதிரி காட்டுறான், முஸ்லீம்கள் தாடி வைக்கிறவங்களாம் தீவிரவாதியாக காட்டுறான், பயமாக இருக்குது எனக்கு, நீனும் ஜெயிலுக்கு போயிடுறியோ, நீனும் அங்கே போயிடுறியோ. அதுதான் யதார்த்தம். இந்த 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 பெற்றோர்கள் பயப்படுறதுக்கான யதார்த்தமான விஷயம் தான். அது மாதிரி தான் நீங்கள் நியூஸ் சேனல்ஸ் வந்து கையில் எடுத்து பண்ணுறாங்க. புரியுதா? ஒரு 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 என்ன சொல்கிறது, ஒரு 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 கம்யூனிட்டியை வந்து லேபிள் பண்ணுறாங்க. இவங்க வந்துட்டு என்ன தீவிரவாத கம்யூனிட்டின்னு. தீவிரவாதம் எல்லா இடங்களிலும் நிறைஞ்சிருக்குது, வியாபிச்சிருக்குது. அரசியலில் தீவிரவாதம் இல்லையா, ஆட்சி அதிகாரத்தில் தீவிரவாதம் இல்லையா, வீடுகளில் டொமஸ்டிக் ஒரு 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 கணவன் மனைவிக்கு மேலே செய்யக்கூடிய அக்கிரமமும் தீவிரவாதம் தான். டொமஸ்டிக் வயலன்ஸ் இதுவும் தீவிரவாதம் தான். ஸோ தீவிரவாதம் எல்லா இடத்துலையும் இருக்குது. அதுபோல் இஸ்லாம் அப்படிங்கக்கூடிய பெயரை கொண்டு சிலர் தீவிரவாதத்தில் ஈடுபடுறாங்கிறது மறுக்க முடியாத உண்மை. ஆனால் அதில் மட்டும்தான் இருக்குதா? அந்த கம்யூனிட்டி அதுக்காக லேபிள் பண்ணுமா? ஒரு மனிதன் வந்து தாடி வைக்கிறான்னு சொன்னால் அவன் தீவிரவாதி ஆயிடுவானா? தலையில் தொப்பி வைக்கிறானா தீவிரவாதி ஆயிடுவானா? கரண்டி கால மேலே ஆடை உடுத்தினா தீவிரவாதி ஆயிடுவானா? 5 வேளை தொழுகைக்காக அவன் நடந்து சென்ற தீவிரவாதி ஆயிடுவானா? அல்லாஹ்வுடைய மார்க்கத்து பிறருக்கு சொன்ன தீவிரவாதி ஆயிடுவானா? இல்லை. அப்போது பெற்றோர்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். நம்மளுடைய பிள்ளை நாளை சொர்க்கத்துக்கு போகணும். சொர்க்கத்துக்காக என்னுடைய பிள்ளை வந்துட்டு என்ன அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசித்து இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறான்னா அதை பாராட்டும், அதை ஊக்குவிக்கணுமே தவிர இந்த சொசைட்டி ஒன்று சொல்லுது, இந்த சமூகம் ஒரு மாதிரி அடையாளப்படுத்துது அப்படிங்கிறதுக்காக என்னுடைய பையனுடைய நன்மையான காரியத்தை தடுக்கக்கூடாது. அப்படி தடுத்தோன்னா நாமும் நவீன அந்த நோயில் இருக்கிறோம். நவீன இஸ்லாம் அப்படிங்கக்கூடிய ஒரு நோயில் இருக்கும். நவீன இஸ்லாம் ஒன்றும் கிடையாது. அதனால் பெற்றோர்கள் அதை புரிஞ்சுக்கணும். சரி, அடுத்த கேள்வி வந்து அல்ஹம்துலில்லாஹ் காயல்பட்டினத்தை பொறுத்த வரைக்கும் முஸ்லீம்கள் நிறைந்த ஒரு ஊர். இதில் வந்து பெரும்பாலும் வந்து பெண்களை பொறுத்த வரைக்கும் ஹிஜாபை வந்து யூஸ் பண்ணுறாங்க. நிகாபாக இருக்கட்டும், ஹிஜாபாக இருக்கட்டும், பெண்கள் வந்து வெளியே வந்தாலே அது வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் வந்து என்ன ஒரு பின்பம் இருக்குதுன்றா, ஜஸ்ட்டு வந்து ஒரு ஆடை தான் ஹிஜாப், தலையை மறைக்கிறது தான் ஹிஜாபு. மற்றபடி அதனுடைய வரம்புகளெல்லாம் வந்து பேணுறாங்களான்னு கேட்டால் அது வந்து கேள்விக்குறி தான். இது என்ன கேள்விண்டா, வெறும் தலையை மறைப்பது மட்டும்தான் ஹிஜாபா? ஹிஜாபுடைய நோக்கம் என்ன? ஒரு நல்ல கேள்வி. ஆக்சுவலாக இந்த மாடர்ன் முஸ்லீம்கள் அகப்பட்டிருக்கக்கூடிய பெரிய பிரச்சனையில் ஒன்று ஹிஜாப். ஹிஜாபை வந்து சில இடங்களில் பார்த்தீங்கன்னா தலையை மட்டும் மறைச்சிருப்பாங்க, முடியை மட்டும் மறைச்சிருப்பாங்க. ஆனால் பார்த்தா டிஷர்ட் ஜீன்ஸ் போட்டிருப்பாங்க. அந்தளவுக்கு ஹிஜாபெல்லாம் இன்றைக்கி வந்து அவமதிக்கப்படுது. என்னை கேட்டால் இது அவமதிப்புன்னு நான் நினைக்கிறேன். இப்போது நான் வந்து இஸ்லாத்தினுடைய கோட்பாடுகளை பின்பற்றாதவன் வச்சுங்க, அவுது பில்லா. அப்போ நான் வெளிப்படையாக சொல்ல தெரியணும் தைரியமாக, நான் கோட்பாடுகளை பின்பற்றலை அப்படின்னு. நான் எப்படி இருக்கக்கூடாதுன்னா நிஃபாக்கு தன்மையோடு இருக்கக்கூடாது.
கோட்பாடுகளை பின்பற்றேன், நான் என் இஷ்டத்துக்கு பின்பற்றுவேன். முனாஃபிக் மாதிரி இருக்கு. கோட்பாடுகளை பின்பற்றேன், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறதெல்லாம் பின்பற்ற முடியாது. சமூகம் என்ன சொல்லுதோ அதான் பின்பற்ற முடியும். அதே மாதிரி என்னால் பல பேருக்கு மோசடி வருது, நாசம் வருது, தப்பானதை ஃபாலோ பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சே செய்கிறது. ஹிஜாப் ஒன் ஆஃப் த அந்த டூல் தான். அந்த ஹிஜாபினுடைய அடிப்படை நோக்கம் என்னன்னா ஒலா யுபுதீன ஜீனத்துகும். இதுதான் அடிப்படை. உங்களுடைய ஜீனத்துகளை வெளிப்படுத்தாதீங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெளிவாக சொல்கிறான், ஜீனத்தை வெளிப்படுத்தாது. அப்போ எதெல்லாம் பெண்களுடைய உடலில் ஜீனத்தோ அழகோ அதெல்லாம் மறைக்கப்படணும். அதெல்லாம் ஸ்ட்ரக்சர்டாக வெளியில் தெரியக்கூடாது. உதாரணத்துக்கு சில பெண்கள் என்ன பண்ணுறாங்க, பனியன் கிளாத்தை ஹிஜாபை போட்டுக்கிறாங்க. பனியன் கிளாத்துங்கிறது நம்ம உடலோடு ஒட்டி இருக்கிறது, சரியா? அப்போ என்ன ஆகும், வெளியில் எது தெரியக்கூடாது, எந்த ஸ்ட்ரக்சர் தெரியக்கூடாது அது தெரியும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு காலம் வரும் பெண்கள் ஆடை அணிந்தும் ஆடை அணியாது போல் இருப்பாங்க. ஆடை அணிஞ்சிருப்பாங்க, ஹிஜாப் அணிஞ்சிருப்பாங்க, உடலில் ஆடையெல்லாம் இருக்கும், ஆனால் எப்படி இருக்கும்னு சொன்னால் வெளிப்படையாக தெரியக்கூடியதாக இருக்கும். இன்றைக்கி ஹிஜாபில் பல ஃபேஷன். இங்கே ரோப் கட்டுறாங்க, எதை எக்ஸ்போஸ் பண்ணக்கூடாதோ பெல்ட்டு, அந்த ரோப்பு பெல்ட்டு வாட்டவர், எதை எக்ஸ்போஸ் பண்ணக்கூடாதோ அதை எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க, எதை எக்ஸ்போஸ் பண்ணக்கூடாதோ அதை அப்போ இது ஹிஜாப் இல்லை, இது அவமதிப்பு. நீங்கள் ஹிஜாப் போடாமல் இருக்கலாமே. எத்தனையோ இஸ்லாம் அல்லாத மக்கள், இஸ்லாமே கிடைக்கல அவங்களுக்கு, அவங்க ஜீனத்தாக இருக்கிறாங்க. அவங்க வந்துட்டு அழகான ஆடையை கொடுத்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஃபுல்லாக சுடிதார் போட்டுக்கிறாங்க, வெளியில் வந்து எக்ஸ்போஸ் பண்ணாமல் இருக்கிறாங்க, ஆடையை வச்சு எதை மறைக்கணுமோ அதை மறைக்கிறாங்க. உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்குது, குர்ஆன் சுன்னா நம்ம கையில் இருக்குது. ஹிஜாபுங்கிறது என்னங்கிறது தெரியும். ஹிஜாபுங்கிறது உடலோடு ஒட்டாத ஒரு ஆடை. அது மாதிரி எதெல்லாம் ஜீனத்தோ அதெல்லாம் மறைக்கக்கூடியது. அப்போ இல்லை அதை நான் பண்ண மாட்டேன், நான் வந்துட்டு இப்படி தான் இருப்பேன், ஏன்னா நான் காலேஜுக்கு போகிறேன், நான் ஸ்கூலுக்கு போகிறேன், நான் வெளியில் மார்க்கெட் போகிறேன், என்னை நான் ப்ரெசென்டபுளாக காட்டணும். இதெல்லாம் ஃபெமினிசம், இதெல்லாம் இஸ்லாம் இல்லை. ஃபெமினிசம் இது பெண்ணியத்துவம். இது நம்மளுடைய நல்லா வீடுக்குள்ளே வந்துருச்சு, நம்மளுடைய பிள்ளைகளுடைய உள்ளத்துக்குள்ளே வந்துருச்சு. என்னென்னா நிறைய பெற்றோர்களுக்கு ஃபெமினிசம் செய்யக்கூடிய பாதிப்பு தெரியாது. பெண்ணியம் செய்யக்கூடிய விஷயம், பெண்ணியம்ங்கிறது அவங்க வெளிப்படையாக சொல்லுவாங்க, பெண்களுடைய உரிமையை எடுத்து கொடுக்குறது, பெண்களுடைய உரிமையை நாங்கள் வாங்கி கொடுக்குறதும்பாங்க. என்ன உரிமையை பறிச்சிச்சு இஸ்லாம்? குறிப்பாக அவங்க அட்டாக் பண்ணுறது எல்லாமே இஸ்லாமிய வரம்புகளை தான். முஸ்லீமான பெண்களை தான் அவங்க அட்டாக் பண்ணுறது. என்ன, ஆண்களோடு பேசுகிறது வந்து என்ன பெண்ணிய உரிமை. ஏன் உரிமை நான் ஆண்களோடு பேசுகிறேன், எந்த ஆனா அந்த என்ன, ஏன் உரிமை நான் ஹிஜாபை கழட்டி போகிறேன், இது என்னுடைய உரிமை, என்னுடைய உரிமையை வந்து நான் தான் எடுத்துவேன். இப்படி சில விஷயங்கள். அதே மாதிரி ஈவன் இன்றைக்கி வந்து எப்படி ஆயிடுச்சுன்னு சொன்னால், ரிஜாலு கவ்வாமுன்னு ஆயில்னிசான் அல்லாஹ் சொல்கிறான். ஆண்கள் பெண்களை நிர்வகிக்கக்கூடியவர்கள். இந்த பொறுப்பு அல்லாஹ் கொடுத்தது, நானோ நீயோ கொடுத்தது கிடையாது, இந்த ஊர் கொடுத்தது கிடையாது, இந்த பொறுப்பு அல்லாஹ் கொடுத்தது. அப்போ அல்லாஹ் கொடுத்த அந்த பொறுப்புனா, பெண்கள் என்பவர்கள் வீடுகளை நிர்வகிக்கக்கூடியவர்கள், வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை நிர்வகிக்கக்கூடியவர்கள், அவர்களை ஒழுக்கப்படுத்தக்கூடியவர்கள், கணவனுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியவங்க, அந்த வீட்டை உருவாக்குனா நாடு சரியாகக்கூடிய அந்த அடிப்படையில் பெண்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். சொசைட்டியில் இம்பார்ட்டன்ட் ரோல். இன்றைக்கி வீடு நாசமாயிட்டு இருக்குது. அப்போ அப்படி இருக்கும் பொழுது பெண்களுடைய ரோல் சரியாக புரியாதனால தான் அந்த இஷ்யூ கன்ஃபியூஸ் பண்ணிட்டாங்க. இந்த நம்ம ஹிஜாபை பற்றி பேசுகிறோம், இதில் பின்னப்பட்ட பல பிரச்சனைகள் இருக்குது. இன்றைக்கி வந்து ஆண்டர்பிரினர்ஷிப் அப்படிங்கக்கூடிய ஒரு ப்ரோக்ராம் கொண்டு வராங்க. பெண்களை தான் ஃபோக்கஸ் பண்ணுறான். சுய தொழில் பண்ணு, அதை செய், இதை செய், அப்படி செய், இப்படி செய், அது பண்ணு, இதை பண்ணு, வெளியில் போ, எக்ஸ்போஸ் ஆகும், பேசு, ஆண்களோடு இரு, பழகு, கல்விங்கிற பேரில், தொழிலுங்கிற பேரில். இது வந்து ஃபெமினிசம், இது வந்து இஸ்லாம் கிடையாது. இஸ்லாம் அந்த மாதிரியான பிஸ்னஸ் லீடர்ஷிப்பை சொல்லலை. என்கிட்டையும் கூட நிறைய கேள்விகள் வரும், நாங்கள் பிஸ்னஸ் பண்ணலாமா, நாங்கள் அதை செய்யலாமா, இதை செய்யலாமா. நான் பொதுவாக சொல்கிறது தான், ரிஜாலு கவ்வாமுன் அலன் நிஸா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நஃபகாத் கொடுக்கக்கூடிய பணமோ பொருளாதாரமோ, அது என்னமோ ஹெல்த் கேரோ வாட்டெவர், இது ஆண் தான் பண்ணணும் பெண்ணுக்கு. விசுவாசம் ரொம்ப தெளிவாக எக்ஸ்பிளிசிட்டாக சொல்கிறாங்க. நீ சாப்பிடக்கூட சாப்பாடை கொடு. அதாவது நீ சாப்பிட்ற சாப்பாடுனா நீ குவாலிட்டி, எவ்வளோ குவாலிட்டியை சாப்பிட்றியோ அதே குவாலிட்டியில் உன்னுடைய பெண்ணுக்கு நீ அதை கொடுக்கணும், உன்னுடைய ஒய்ஃபுக்கு அதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அப்படி இருக்கும் பொழுது இது ரொம்ப தெளிவானது. இஸ்லாமிய மார்க்கம் பெண்களுக்கு கொடுத்த உரிமை பெருசு. அது லிஸ்ட்டு போடணுன்னா பல நேரம் பேசலாம், பல மணி நேரம் பேசலாம். அந்த பெரிய உரிமைகளை புரிந்து கொண்டு இஸ்லாமிய பெண்கள், ஹிஜாபுங்கிறது என்னுடைய ஐடென்டிட்டி, என்னுடைய அடையாளம், எனக்கு அல்லாஹ் தந்த பெரிய கண்ணியம், என்னுடைய ஜீனத்தை இல்லாமல் உபஹாரமின், என்னுடைய ஜீனத்தை நான் வந்து வெளிப்படுத்தணும்னு சொன்னால் எங்களுடைய கணவனுக்கு தான் நாங்கள் வெளிப்படுத்துவோம். அந்நிய ஆணுக்கு பார்க்குறதுக்கு நாங்கள் ஒன்றும் என்ன சொல்கிறது, பப்ளிக் பூத் கிடையாது, அல்லது பப்ளிக் அட்வர்டைஸ்மெண்ட் பேனல் கிடையாது. நாங்கள் பார்த்துட்டு போகிறதுக்கு அப்படி அல்ல. நாங்கள் கண்ணியப்படுத்தப்பட்டிருக்கிறோம், நாங்கள் கண்ணியமாக தான் வாழ்வோம். அப்படிங்கிறதுல முஸ்லீம் பெண்கள் ரொம்ப ரொம்ப உறுதியாக இருக்கணும்.
அப்படி உறுதியாக தலை நிமிர்ந்து நடக்கக்கூடிய ஒரு சமூகத்தை அவங்க உருவாக்கிட்டாங்கன்னா, ஹிஜாபை பேணக்கூடியவர்கள் வந்துட்டாங்கன்னா, மகரத்தை பேணக்கூடியவங்க வந்துட்டாங்கன்னா, ஒன்றும் இல்லை, மகரமான ஆண்கள்கிட்ட தான் நான் பேசுவேன். அவர் வந்து பால் போட வந்தாலும் சரி, பேப்பர் போட வந்தாலும் சரி, எந்த பிஸ்னஸ் மகரமான ஆள்கிட்ட தான் நான் பேசுவேன். தேவைப்படுறதை தவிர வேறு எதுவும் நான் பேச மாட்டேன். அதில் உறுதியாக இருந்துட்டாங்கன்னா, அதே மாதிரி ஹிஜாபை பேணி உறுதியாக இருந்துட்டாங்கன்னா, ஒரு பாதி பிரச்சனையை நம்ம வந்துட்டு நம்ம சமூகத்துலேருந்து பாதுகாக்க முடியும். ஏன்னா பெண்களுடைய ஃபித்னா பெரிய ஃபித்னா. ஸோ அதனால் இன்ஷா அல்லாஹ் தஆலா இதுலேயும் மாடர்னிசம் கலந்துருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி, எக்ஸாக்டாக சொன்ன மாதிரி, ஹிஜாபை நாம் வந்து சரியாக புரிஞ்சுக்கிட்டோன்னாவே ஒரு மிகப்பெரும் புரட்சி தான். ஆனால் புரிஞ்சவங்க இருக்கிறாங்களா கிட்டே இருக்கிறாங்க, அல்ஹம்துலில்லாஹ். அதுவும் காயல்பட்டினம் மாதிரியான ஊர்களில் எனக்கு தெரிஞ்சு அல்ஹம்துலில்லாஹ் ஹிஜாபை ஓரளவு நல்லா பின்பற்றிட்டு இருக்கக்கூடிய ஊருன்னு பார்த்தீங்கன்னா காயல்பட்டினம் மாதிரியான ஊர்கள். காயல்பட்டினம் மாதிரியான முஸ்லீம்கள் அடர்த்தியாக வாழக்கூடிய ஊர்களில் சில ஊர்கள் எப்படி இருக்கிறாங்கன்னா, அல்ஹம்துலில்லாஹ் கொள்கை குழப்பங்கள் இருந்தாலும் இந்த ஒழுக்கம் ரீதியான விஷயங்களில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்ன அந்த ஆடை ஒழுங்கு, இந்த மாதிரியான விஷயங்களில் அல்ஹம்துலில்லாஹ் நமது ஊர் வந்து சிறந்து விளங்குது. அல்ஹம்துலில்லாஹ். ஹைர். அடுத்த கேள்வி என்னதுண்டா, இன்றைக்கி வந்து சோஷியல் மீடியாஸ் இருக்குல்ல, யூடியூபாக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், மார்க்கத்தை வந்து கற்றுக்கிறதுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்குது. உதாரணத்துக்கு இப்போ யூடியூப்பில் வீடியோஸ் போடுறாங்க, பயான் வீடியோஸ் போடுறாங்க, நமக்கு ஒரு இல்மு கிடைக்கிது அதில். ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, பார்க்கக்கூடிய நபர்களும் வந்து அந்த வீடியோஸை பார்த்துட்டு நம்மளும் வந்து யூடியூப் சேனலை ஆரம்பித்து இஸ்லாமை ப்ரொமோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வராங்க. ஆனால் காலப்போக்கில் என்ன ஆகுதுன்னா, அவங்களே சுய ஃபத்வாக்கள் கொடுக்க ஆரம்பிச்சிடறாங்க. அது வந்து மார்க் அடிப்படையில் இருக்குதா இல்லையா அதெல்லாம் வந்து பார்க்க மாட்டேங்கிறாங்க. எந்த உலமா சொன்னாங்க, எந்த குர்ஆன் ஹதீஸில் ரெஃபரன்ஸ் காட்டுறாங்க, அதெல்லாம் அவங்க பார்க்குறது இல்லை. இது வந்து சரியான ஒருத்தர் கேள்வி கேட்குற டிஎம் பண்ணுறாரு, உடனே வந்து அவங்க வந்து ஓன் ஃபத்வாவை கொடுக்க ஆரம்பிச்சிடறாங்க. இதை பற்றின உங்களுடைய கருத்து என்ன? அதாவது கல்வியை பொறுத்த வரைக்கும் இஸ்லாத்தினுடைய அடிப்படை அது. இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறக்கிய முதலாவது வசனமே கல்வியை பற்றி தான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு பிடிக்காத ஒன்று என்னன்னு சொன்னால், நாம் அறியாத ஒன்றை, நாம் செயல்படுத்தாத ஒன்றை பிறருக்கு சொல்வது. அப்போது அப்படியான ஒரு கல்வியில் கட்டமைக்கப்பட்ட மார்க்கத்தில் கல்வி இல்லாமல் பேசுவதோ, கல்வி இல்லாமல் அமல் செய்வதோ, கல்வி இல்லாமல் தாவா செய்வதோ தப்பு. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இப்போது உதாரணத்துக்கு ஒரு மனிதனுக்கு ஹுத்பத்துல் ஹாஜாவே தெரியாது, சூரத்துல் ஃபாத்திஹாவை சரியாக ஓத தெரியாது, குர்ஆனோட எந்த தொடர்பும் இல்லை, குர்ஆன் சொல்லக்கூடிய வாழ்க்கை முறை பற்றி தெரியாது, ஒன்றுமே தெரியாது. ஆனால் தாவா பண்ணுறதுக்கு ஆர்வம் இருக்குது, மக்கள்கிட்ட போய் பேசுவதுக்கு ஆர்வம் இருக்குது. காரணம் அவருக்கு பேச்சு திறமை இருக்கலாம், அல்லது பொட்டென்ஷியலி அவர் வந்து வேறு ஏதாவது ஸ்கூல்ஸ்லேருந்து காலேஜ்லேருந்து பேச்சு போட்டிலாம் பேசி பழகிருக்கலாம். இப்போ கொஞ்ச நாள் அவர் என்ன தாவாவில் ஈடுபட்டிருக்கலாம், ஸ்ட்ரீட் தாவா அது இதுன்னு ஈடுபட்டிருக்கலாம். அவருக்கு உடனே ஆர்வம் வந்துடும், எப்படியே அதை நான் கொண்டு போய் சேர்க்கணும். அந்த ஆர்வம் வந்து அல்ஹம்துலில்லாஹ் நல்ல விஷயம், அதையே நம்ம மட்டுப்படுத்த முடியாது. இப்போ நிறைய பேர் தாவா பண்ணணும் ஆர்வப்படுறாங்கன்னா அது சொசைட்டியில் நல்ல விஷயம். அது தாவாங்கிறது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு குறிப்பிட்ட 4 பேர் கொடுக்கல. இப்போ ஒரு காயல்பட்டினம் இருக்குன்னா காயல்பட்டினத்தில் 2 பேருக்கு தான் தாவா செய்ய உரிமை அல்லாஹ் கொடுத்துருக்காங்க, அப்படிலாம் இல்லை. குல் ஹாதி சபீல அதுவும் இலல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அலா பஸீரா, தெளிவான ஞானத்தோடு அழையுங்கள்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறாங்க. அழைப்பு பணி அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு கிடையாது. அப்போது அழைப்பு பணியில் ஆர்வங்கிறது அந்த இபாதத்தில் ஆர்வம். அப்போ அந்த இபாதத்தினுடைய ஆர்வத்தை நம்ம மட்டுப்படுத்தக்கூடாது. ஆனால் அதே நேரத்தில் அழைப்பு பணியை எப்படி எடுத்துகிட்டு வரணும், உசூலு தாவான்னு ஒன்று இருக்குது. அழைப்பு பணிக்கான அடிப்படையான கல்வி, யார் தாவா, எது தாவா, யார் தாயி, யார் மதுஉ, அவங்கள பற்றி படிக்கிறது, அந்த கல்வியின் அடிப்படையில் தாவா செய்கிறது. புரியுதா? மஅரிஃபத்துல்லாஹ் ஓ மஅரிஃபத்துர் ரசூல், மஅரிஃபத்து தீனுல் இஸ்லாம், அல்லாஹை பற்றி அறிந்து கொள்ளுதல், அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி அறிந்து கொள்ளுதல், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தினுடைய விழுமு நிலைகளை அறிந்து கொள்ளுதல், எது இஸ்லாம், எது ஈமான், எது இஹ்சான், இந்த அடிப்படையான விஷயங்களில் ஸ்ட்ராங்காகிட்டு தான் நீங்கள் என்ன பண்ணணும், தாவாவில் ஈடுபடணும். இல்லைன்னா என்ன ஆயிரும்னா, பேசும்பொழுது நம்ம ஒரு கண்டென்ட் எடுத்து பேசுகிறோம்னு வச்சுங்களேன், இந்த மாதிரியான எந்த ரெஃபரன்ஸும் இல்லை, எந்த ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷனும் இல்லைன்னா நம்ம பேசிகிட்டே இருக்கும்போது ஈமானுக்கு எதிராக பேசிகிட்டு இருப்போம், அக்கீதாவுக்கு எதிராக பேசிகிட்டு இருப்போம், தப்பானதை விதைச்சிட்டு இருப்போம். ஆனால் நம்ம என்ன நினச்சிட்டு இருப்போம், நம்ம கரெக்டாக தான் நம்ம பண்ணிகிட்ருக்குறோம், இஸ்லாத்துக்கு ஒரு பெரிய ஃபேவர் நம்ம பண்ணிகிட்ருக்கோம், சமூகத்துக்கு ஒரு நல்லதை செஞ்சிட்ருக்குறோம். நீங்கள் நல்லது தான் செஞ்சிட்ருக்கீங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் அந்த அடிப்படை கல்வி இல்லாதனால இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்லணுமா இருந்தால், நான் இடையில கூட ஒரு வீடியோவை பார்த்தேன், கேள்வி வந்த எனக்கு ஒரு கேள்வி ஒரு ஆள் கேட்டாங்க, ஒரு சகோதரர் கேட்டார், அதன் அடிப்படையில் அந்த வீடியோவை பார்த்தேன். அந்த வீடியோவில் எப்படி இருக்குன்னா, பேரடைஸ் இருக்கு இல்லையா, ஜென்னாவை வந்து எப்படி சொல்லி அதை எக்ஸிபிட் பண்ணியிருக்கிறாங்க கிராஃபிக்ஸ் வழியாக. அதே மாதிரி ஜஹன்னத்தை வந்துட்டு
எக்ஸிபிட் பண்ணியிருக்கிறாங்க. இப்படி தான் ஜஹன்னம் இருக்கும். ஷைத்தானுக்கு 2 ஹார்ன் இருக்கும். இப்படி தான் பண்ணியிருக்கோம். ஏஐ மூலமாவா, ஏஐ மூலியாவோ வாட் எவர் த சாஃப்ட்வேர், ஏதோ ஒரு சாஃப்ட்வேர் வச்சு அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, கிராஃபிக்கல் டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. இதான் ஹெல் ஃபயர் தான். அப்போ பின்னாடி எப்படி குரான் ஆயத்து ஓடுது. இப்போ இதை பண்ணவங்க வந்து ஒரு பெரிய முயற்சி எடுத்து பண்ணியிருக்கிறாங்க. என்ன முயற்சி எடுத்து பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்லி சொன்னால், ஓகே அல்ஹம்துலில்லாஹ், சொர்க்கத்துக்கு மக்கள் வந்து வர்றதுக்கு முயற்சி செய்வாங்க, அதுக்கான அமல் செய்வாங்க, நரகத்தை பார்த்து பயப்படுவாங்க, ஷைத்தான் பார்த்து பயப்படுவாங்க. எண்ணம் தூய்மையானது, ஆனால் செயல் தப்பு. இது இஸ்லாத்துக்கு எதிரானது. இப்படி நீங்கள் மறைவான விஷயங்களை, மறைவான ஞானத்தை வெளிப்படுத்துறதுக்கு நமக்கு எந்த சோர்ஸும் கிடையாது. நமக்கு குர்ஆனில் எது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வெளிப்படுத்திருக்கானோ அதை தான் வெளிப்படுத்த முடியும். அல்லாஹ்வையோ அல்லது மறைவான விஷயங்களையோ நம்மளுடைய இல்மை கொண்டு, நம்மளுடைய சிம்பிள் லாஜிக்கை வச்சு நாம் கிரியேட் பண்ணக்கூடாது. அது சொர்க்கமாக இருக்கட்டும், நரகமாக இருக்கட்டும், ஷைத்தானாக இருக்கட்டும், மலக்காக இருக்கட்டும். அப்போ இந்த அடிப்படைகள்லாம் கொள்கை ரீதியாக வரக்கூடியது. அப்போ அந்த கொள்கையை படிக்காமல் ஒருத்தர் வந்து தாவா பண்ணணும், அதான் பிரச்சனை. ரெண்டாவது, கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லணுங்கிற எந்த அவசியம் இல்லை. அதே நேரத்தில் எனக்கு எந்த பதிலுமே தெரியாதுன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது எப்படின்னா, ஒருவர் வந்து நீங்கள் தொழுதுட்டுருக்கிறீங்க, 5 வேளை தொழுதுட்டுருக்கீங்க, புஹருக்கு 4 ரக்காத்துங்கிறது தெரியும் உங்களுக்கு. ஒருவருக்கு தெரியலன்னு வச்சுங்களேன். புஹருக்கு 4 ரக்காத்துங்கிறது தெரியாது, முன்பின் சுன்னத்தை பற்றி தெரியாது, உங்களுக்கு தெரியும். ஒருவர் வந்து கேட்குறாரு, முன்பின் சுன்னத்தை எத்தனைன்னு கேட்குறாரு. சுன்னா முஅக்கதா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். முஅக்கதானா என்ன? அப்போ அவருக்கு பாடம் நடத்துறீங்க, ஒரு அரை மணி நேரம் பேசுகிறீங்க. சுன்னா முஅக்கதானா இதான் பாய், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை இப்படி சொல்லியிருக்கிறாங்க, அப்படி சொல்லியிருக்கிறாங்க. இப்படி ஹதீஸை வச்சும் குர்ஆனை வச்சும் உங்களுக்கு தெரிஞ்ச இல்மை வச்சு, நீங்கள் படித்ததை வச்சு சஹீஹாக சொல்கிறீங்க. சொல்லலாமா? சொல்லலாம். இதுக்கு நீங்கள் வந்து பிஹெச்டி படிச்சுட்டு வரணுமா? தேவையில்லை. ஸோ தெர் இஸ் எக்ஸ்ட்ரீம் இன் போத் சைட். சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, நீ பேசவே கூடாது, நீ ஆன்சரே பண்ணக்கூடாது, உனக்கு எந்த தகுதியும் கிடையாது. அப்படிலாம் கிடையவே கிடையாது. அது தப்பு. அந்த நிலைப்பாடே தப்பு. எங்கே சொல்லப்பட்டிருக்க ஆன்சர் பண்ணக்கூடாது? நீ தெரிஞ்சதை நீ அமல்படுத்ததை ஆன்சர் பண்ணணும். ஒருவர் வந்து ஒரு பேசிக்கான கேள்வி கேட்குறாரு, மனைவியை வந்து தலையை பிடிச்சி அடிக்கலாமான்னு. நீங்கள் என்ன சொல்லுவீங்க? எனக்கு தெரியாது, அடிச்சிங்கன்னு சொல்லுவீங்களா? ஒருவர் வந்து நார்மலாக ஒரு ஆள் கேட்குறாரு, வட்டி வாங்கிட்டு இருக்கிற, வட்டி வாங்கலாமான்னு கேட்குறாரு. எனக்கு தெரியாது அப்படி சொல்லுவீங்களா? விபச்சாரம் பண்ணிகிட்டு இருக்கேன், விபச்சாரம் எனக்கு தெரியாது அப்படி சொல்லுவீங்களா? எஜுகேஷனுக்கு லோன் வாங்கிட்டு இருக்கேன், பேங்க்கில் போய் லோன் வாங்கிட்டு இருக்கிறேன், வட்டி எனக்கு தெரியாது, அதை பற்றிலாம் எனக்கு தெரியாது சொல்லுவீங்களா? அப்படி போய் ஆலிம்கிட்ட போய் கேளுங்க. எத்தனை ஆலிம்கிட்ட போய் யார் போய் கேட்பா? அப்போது தாவா அப்படிங்கிறது வந்து லிமிட்டை புரிந்து செய்யக்கூடிய ஒன்று. எனக்கு ஒரு லிமிட் இருக்குது, உங்களுக்கு ஒரு லிமிட் இருக்குது, ஊரில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு லிமிட் இருக்குது. கல்வி தகுதி தான் அந்த லிமிட்டை டிசைன் பண்ணுது. என்னுடைய லிமிட்டுக்கு தகுந்த மாதிரி நான் அதை ஹேண்டில் பண்ணேன்னா அல்ஹம்துலில்லாஹ், அதனால ஹைர் இருக்குது. என்னுடைய லிமிட் புரியாமல் போகிறது தான் இங்கே பிரச்சனை. என்னை ஃபாலோவர்ஸ் பார்க்குறாங்க, எனக்கு வந்து இத்தனை லட்சக்கணக்கான ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, நான் ஆன்சர் பண்ணியே ஆகணும், என்னை வந்து எல்லாருமே ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, அதனால் நான் இதாக சொல்லி ஆகணும்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அங்கே தான் பிரச்சனை. அங்கே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த தாவாவை வந்து கமர்ஷியலாக பயன்படுத்துகிறீங்க. தாவா பிகம் கமர்ஷியல்னோ. 8 லட்சம் ஃபாலோவர்ஸ் வச்சுட்டு லட்சக்கணக்கில் பணம் சம்பாதிச்சுட்டு, 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் வச்சுட்டு லட்சக்கணக்கில் பணம் சம்பாதிச்சுட்டு இருக்கக்கூடிய தாவா சேனல் எத்தனையோ இருக்குது. குர்ஆன் ஆரம்பத்தில் அவர் தொடங்கும் போது என்னது, தாவா யூடியூப் ஓப்பன் பண்ணி நான் வந்து குர்ஆனை ப்ரொமோட் பண்ண போகிறேன், ரைட்டு. ஆரம்பத்தில் அலிஃப் லாம் மீம்ல என்னது, குர்ஆன் ப்ரொமோட் ஆகும், சப்ஸ்கிரைபர்ஸ் வருவாங்க, இவர் வித்தியாசமாக எடிட் பண்ணி போடுறாரு, நிறைய பேர் பார்ப்பாங்க, மாஷா அல்லாஹ் வெரி குட். கொஞ்ச நாள் என்ன ஆகும்னா 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ் மேலே, 15,000 சப்ஸ்கிரைபர் மேலே நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணுங்கள், மானிட்டைஸ் பண்ணுங்கள். யூடியூப்பை மானிட்டைஸ் பண்ணால் மாதம் உங்களுக்கு காசு வரும். வருமா வராதா? என்ன எண்ணம் நமக்கு? குர்ஆனை ப்ரொமோட் பண்ணுறது தானே. என்ன எண்ணம் பண்ணுது? மார்க்கத்தை மற்ற மக்களுக்கு சொல்கிறது தானே. இப்போ என்ன மாறும்? பிஸ்னஸ் ஆகும். இப்போ பிஸ்னஸ் என்ன வந்துருச்சுனாவே நேச்சுரலாக மனிதனுக்கு என்ன ஆகும்னா, அந்த பிஸ்னஸை எப்படியெல்லாம் க்ரோத் பண்ணுறது, எப்படியெல்லாம் அதை வளர்க்குதுங்கிறத அந்த அடிப்படையில் மனுஷன் யோசிக்க ஆரம்பிப்பான். இப்போ என்னாச்சு, தாவா பிகம் மூவிஸாக மாறிடுச்சு. நிறைய பேர் ட்ராமாஸ் இது பண்ணுறாங்க, தாவாவை ட்ராமாவாக பண்ணுறாங்க. எதை செய்யக்கூடாது அதை செய்கிறாங்க. சில சேனல்ஸ்லாம், சில சகோதரர்களை நான் டேரெக்டாகவே அட்வைஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து இந்த மாதிரி குஃப்ரான ஷிர்கான விஷயத்த வந்து நீங்கள் வந்து நடிக்கிறங்கிற பேரில் செய்யாதீங்க, பொய்யை நடிக்கிறங்கிற பேரில் செய்யாதீங்க, போதையை நடிக்கிறங்கிற பேரில் செய்யாதீங்க, வணக்க வழிபாடுகளில் நாங்கள் நடிக்கிறோங்கிற பேரில் செய்யாதீங்க. மற்றவர்களை மொக் பண்ணுறது, மற்றவங்களை வந்து கேவலப்படுத்துகிற, அசிங்கப்படுத்துகிற மாதிரியான நடிப்பு உங்களுக்கு வேணாம். அவர்கள் நம்மளுடைய எதிரியாக இருந்தாலும் சரி. இஸ்லாம் அதை ஒத்துக்கலை, ஒரு காலம் ஒத்துக்கலை. இஸ்லாமிய எதிரிகளை கூட நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா கேவலப்படுத்தக்கூடாது, படைப்புகளை வச்சு கேவலப்படுத்தக்கூடாது. அவங்களுடைய முடி, அவங்களுடைய நடை, அவங்களுடைய உடை, இதை வச்சு கேவலப்படுத்தக்கூடாது. அவங்களுடைய ஐடியாலஜி தப்புங்கிறத வெளிப்படுத்துங்க. ஆனால் இதெல்லாம் செய்யாதுங்க, அதுவும் ட்ராமாவை வச்சு. ஏன் இன்றைக்கி வந்து எல்லாருமே சினிமாவில் போய் மூழ்கிட்டாங்க. அதனால் நாங்கள் வந்து தாவாவை எப்படி ஆக்கிட்டோம். எண்ட் ஆஃப் த டே என்ன தெரியுமா, எண்ட் ஆஃப் த டே என்னுடைய ஃபாலோவர்ஸை நான் சாட்டிஸ்ஃபை பண்ணணும்.
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாதுகாக்கணும். ஃபாலோவர்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு அல்ல தாவா. கல்வி இருக்கக்கூடியவர்கள், நல்ல இல்மு இருக்கக்கூடியவர்கள் ஒரு காலம் இதை செய்ய மாட்டாங்க. அதனால தான் நம்ம சொல்கிறோம், தாவா பண்ணுறதுக்கு முன்னாடி யோசிங்க, 1-2 தடவை யோசிங்க. என்கிட்ட கல்வி இருக்கா, நான் ஒரு உலமாவோட ஒரு ஆலிம்களோட டச்சில் இருக்கிறேன்னா, ஆலிம்களுக்குள்ள கீழே உட்காந்து ஸ்டூடெண்ட்டாக என்னால் உட்காந்து படித்து எழுதி மனப்பாடம் பண்ணி படிக்க முடியுமா, அப்படியான ஒரு ப்ராசஸ் என்கிட்ட இருக்கா, இருந்துச்சுன்னா அல்ஹம்துலில்லாஹ். ஏன்னா நான் சொன்ன மாதிரி 2 எக்ஸ்ட்ரீம். ஒன்று வந்து கல்வியே இல்லாமல் தாவா பண்ணுறது, இன்னொரு வந்து நீ தாவாவே பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறது. இதுக்கு மிடில் நம்ம இருக்கணும். கல்வியும் வேணும், தாவாவும் வேணும். எதை படித்தோமோ அதை செயல்படுத்தி பிற மக்களுக்கு சொல்லக்கூடியவர்களாக இருக்கணும். அதுக்கான திறமைகளை வளர்த்துக்கணும். அப்போதான் இது இந்த சமூகத்தில் வந்து நிறைய மாற்றங்கள் நம்ம ஏற்படுத்த முடியும். சரி, இறுதியான கேள்வி. இன்றைக்கி வந்து முஸ்லீம் சமூகத்தில் மத்தியில் ஒரு பெரிய ஒரு சேலஞ்சாக பார்க்குறது ஐவேளை தொழுகை. அதை மறுக்க முடியாது. ஆனால் வந்து 5 வேளை தொழுகையை வந்து ஆர்வப்படாத முஸ்லீம்களும் ஜும்மா தொழுகைக்கு வந்து கரெக்டாக வந்துடுறான். வீக்லி ஒன்ஸ் தொழுகிற மாதிரி ஒரு கான்செப்ட் வச்சுக்கிறாங்க. ஜும்மாவுக்கு மட்டும் வர்றாங்க. பெரும்பான்மையான முஸ்லீம்கள் நான் சொல்கிறேன், ஜும்மாவுக்கு மட்டும் வர்றது. 5 வேளை தொழுகைக்கு வந்து 5 வேளையில் ஒரு 3 வேளை கூட வரமாட்டாங்க. அந்த மாதிரியும் நிறைய பேர் இருக்கிறாங்க. இவங்களை பற்றின உங்களுடைய நிலைப்பாடு, கருத்து? நல்லா பாதுகாக்கணும். பெருசாக பேசப்பட வேண்டிய ஒன்று இது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பைனர் ரஜுலி வல் குஃப்ரி வஷ்ரிக்கி தர்க்கு ஸலான்னு சொன்னாங்க. ஒரு மனிதனுக்கும் இணை வைப்புக்கும் இஸ்லாத்தை விட்டு செல்வதற்கும் குஃபுர் செய்வதற்குமான இடையில் இருக்கக்கூடிய ஒரே பாலம், ஒற்றை தடை தொழுகையை விடுவது. தொழுகையை விட்டுட்டான்னா ஒரு மனிதன் குஃபுருக்கும் ஷிர்க்குக்கும் போயிட்டான்னு சொல்கிறாங்க. அல்லாஹ் அக்பர். இது ரொம்ப பெரிய ஒரு விஷயம், பெரிய வார்த்தை. சஹாபாக்கள் சொல்லுவாங்க, எங்களில் நாங்கள் பெரும்பான்மையான மக்கள் ஏற்றுக்கொண்ட ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், எங்களில் எந்த பாவம் செய்தாலும், எந்த பெரும்பாவம் செய்தாலும் இஸ்லாத்தை விட்டு ஒரு மனிதன் சென்று விட்டான்னு நாங்கள் நினைக்க மாட்டோம், தொழுகை விடுறதை தவிரங்கிறாங்க. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், ஒரு சமூகம் அழிந்து போவதற்கு அபா உஸ்ஸலா ஒத்தப ஷஹவாத், இந்த 2 காரணம் சொல்கிறான். தொழுகையை விடுவதும், தொழுகையை பேணாமல் இருக்கிறதும், மனோ இச்சை பின்பற்றுறது. இப்படி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். ஒரு சமூகம் வந்து நிலைகுலைந்து போவதற்கு அந்த சமூகத்திட்ட இருந்து அகற்றப்பட வேண்டிய ஒரு மிக முக்கியமான இபாதத் தொழுகை. இந்த தொழுகைங்கிறது, தொழுகையை தர்க்குஸ்ஸலா அப்படிங்கிறது ஒரு பக்கம். தர்க்குஸ்ஸலான தொழுகையே விடுறது, தொழுகாமல் இருக்கிறது. இன்னொன்று இருக்குது அபாஉஸ்ஸலா. அபாஉஸ்ஸலான்னா முஃபஸிர்கள் சொல்கிறாங்க வீணடிக்கிறது, தொழுகையை பொதுபோக்காக எடுத்துக்கொள்வது. ஃபஜர் தொழுகிறது இல்லை, உதாரணத்துக்கு ஃபஜர் தொழுகிறது இல்லை. ஃபஜர் ஒரு மனிதன் தொழலைன்னு சொன்னால் என்னென்னலாம் பாதிப்பை அவன் சந்திப்பாங்கிறத பேசிக்கிட்டே இருக்கலாம். ஃபஜர் ஒரு மனிதன் தொழுதால் அவனுக்கு என்னென்னலாம் நன்மை கிடைக்குங்கிறதையும் நம்ம தனியாகவே பேசலாம். அந்தளவுக்கு சோர்ஸ் இருக்குது இஸ்லாத்தில். அதனால் முன்னாடி சொன்ன மாதிரி இஸ்லாம்ங்கிறது வாழ்க்கை நெறி, ஒரு மனிதனை ஒழுக்கப்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான கருவி. நான் ஒரு தடவை இடையில் ஒரு மனிதன் வந்து எனக்கு ஃபோன் பண்ணார், ஒரு நபர் ஃபோன் பண்ணார். என்னோடய நம்பரை கொடுத்துருந்தாங்க. தாவா சென்டரில் இருந்தோ எப்படியோ நம்பர் கிடச்சிருக்கு. அங்கே நான் சொல்கிறது வந்து என்னுடைய ஊரில், அங்கே நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஜித்தாவில். இவர் ஒரு தமிழ் பேசக்கூடிய ஒரு நபர். அவர் எனக்கு ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி எனக்கு இஸ்லாத்தில் ஆர்வம் இருக்குது, நான் வந்து உங்களை சந்திக்கணும், இஸ்லாத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. சரி, ஓகே, நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு கேட்குறேன். ரொம்ப தூரமாக ஒரு இடத்த சொல்கிறாரு. எனக்கும் நான் வசிக்கக்கூடிய இடத்துக்கும் அவருக்கும் ரொம்ப ரொம்ப தூரம். நான் சொல்கிறேன், ரொம்ப தூரமாக இருக்கிறீங்க நீங்கள், நான் ஒரு டைம் செட் பண்ணி நான் வர்றேன், ஈஸி இல்லை அங்கே வர்றது, நான் வர்றேன் அப்படின்னு சொன்னேன். அடுத்தது நான் அப்படி கொஞ்சம் நாளில் வேறு விஷயங்கள்லாம் மறந்துட்டேன். திருப்பி ஃபாலோ பண்ணுறாரு, அவங்கள சந்திக்கணும், கொஞ்சம் பேசணும், அர்ஜெண்ட்டாக பேசணும், இஸ்லாத்தை பற்றி தெரிஞ்சுக்கணுங்கிறார். சுப்ஹானல்லாஹ், நான் இவ்வளோ ஆர்வமாக இருக்கிறாரு, அப்போ நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டு போகணும்னு சொல்லிட்டு நான் போகிறேன். போய் அவர்கிட்ட பேசுகிறேன். பேசும்போது நம்ம ஜென்ரலாக கேட்போம்ல, இஸ்லாத்தில் உங்களை எது ஆர்வப்படுத்திச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறோம். அவர் ஒரு வார்த்தை சொன்னார், உண்மையிலே எனக்கு அதிர்ச்சியாக இருந்துச்சு. ஏன் முஸ்லீம்களுக்கு இது தெரியல அப்படின்னு தோணுச்சு. அவர் சொல்கிறாரு, நான் ஒரு ட்ரக் டிரைவர், ட்ரக் ஓட்டுறேன், ட்ரக் டிரைவர். எல்லா இடங்களையும் நான் சுற்றிக்கிட்டே இருப்பேன். சவுதி அரேபியா முழுவதுமாக எல்லா இடத்துலையும் சுற்றுவேன், அங்கே போவேன், இங்கே போவேன். அப்போ நான் பார்த்த பல காட்சிகளில் மிக முக்கியமான காட்சி என்னென்னா, தொழுகை நேரம் வந்துச்சுன்னு சொன்னால் மக்கள் அப்படியே காரை நிப்பாட்டுறாங்க, அப்படியே சல்லா விரிக்கிறாங்க, குடும்பத்தோடு தொழுகிறாங்க. என்னை வந்து இது ஆச்சரியப்படுத்துச்சு. அதே என்ன நேரம் வந்துருச்சுன்னா அவங்க வந்து கடவுள் பக்கம் மீள்றாங்களே, நேரம் வந்துச்சுன்னா கடவுளுக்கு நன்றி சொல்கிறாங்களே, இது என்ன மாதிரி என் மார்க்கம் அது, இது என்ன இவ்வளோ அழகாக இருக்குது. நம்மளாம் வந்துட்டு அதுக்குண்டு ஒரு
என்ன சொல்கிறது, அதுக்குன்னு வருஷத்தில் ஒரு நாள், வாரத்தில் ஒரு நாள் போகிறதே பெரிய விஷயம் நமக்கு. ஆனால் இவங்க ஒரு நாளைக்கு 5 முறை இந்த உலகத்துலேயும் டிஸ்கனெக்ட் ஆகுறாங்க. டிஸ்கனெக்ஷன் ஃப்ரம் த வேர்ல்டு. உலகத்தில் டிஸ்கனெக்ட் ஆகுறாங்க. அவங்களுக்கு ஒர்க் இருக்குது, அவங்களுக்கு தேவைகள் இருக்குது, அவங்க பிரயாணம் செய்யணும். இதெல்லாம் நிப்பாட்டிட்டு அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நின்று அல்லாஹ்க்காக தொழுகிறாங்களே, அவங்க இறைவனை தொழுகிறாங்களே. யார் இந்த இறைவன், யார் அந்த அல்லாஹ், எப்படி உங்களுக்கு இந்த சின்சியாரிட்டி வந்துச்சு? யாருமே அவங்கள சொல்லலையே. நிப்பாட்டி தொழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரே ஒரு மாங்கு தான் அழைக்குது, அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் ஷதல்லா இலாஹ இல்லல்லா, அல்லாஹ் மிகப்பெரியவன், அல்லாஹ் மிகப்பெரியவன், அவனை தவிர வணங்கத்தகவன் யாரும் இல்லை, தொழுகையின் பக்கம் வாருங்கள், வெற்றியின் பக்கம் வாருங்கள்னு அழைப்பு கொடுக்குறாங்க. அந்த அழைப்புக்கு உடனே பதில் சொல்கிறாங்களே அப்படின்னு என்ன பண்ணுறாரு, இஸ்லாத்தை படிக்க ஆரம்பிக்கிறார். அப்போது அவர் இஸ்லாத்துக்குள்ளே வந்தது, எவென்ச்சுவலி ஒரு இஸ்லாத்துக்குள்ளே வர்றாரு. இஸ்லாத்துக்குள்ளே வந்ததுக்கான மிக முக்கியமான ரீசன் என்னது, தொழுகை. அப்போ தொழுகை அப்படிங்கிறது ஒரு மனிதனை இஸ்லாத்தில் அவர் இருக்கிறாரா இல்லையாங்கிறது டிஃபைன் பண்ணக்கூடிய மிக முக்கியமான இபாதத். ஆனால் சேட்லி நீங்கள் சொன்ன மாதிரி இன்றைக்கி தொழுகை எப்படி நம்ம பார்க்குறோன்னா, டைம் கிடைச்சா நான் தொழுதுக்கிறேன், நானும் தொழாவெல்லாம் கிடையாது, டைம் கிடைச்சா தொழுதுக்கிறேன். எனக்கும் அல்லாவுக்கும் மனசில் தெரியும், என் மனசை அல்லாஹ் புரிஞ்சவனாக இருக்கிறான். நான் தொழக்கூடாதெல்லாம் இல்லைங்க, வேலை என்ன பண்ணுறது, என்னால் கடையை அடிச்சுட்டு வர முடியுமா, ப்ரொடக்ஷனை நிப்பாட்ட முடியுமா, அதை செய்ய முடியுமா, இதை செய்ய முடியுமா, பிஸ்னஸ் கண்டினியூட்டி போயிடுது அதனால் நான் இருக்கிறேன், இதெல்லாம் முடிச்சுட்டு வருவேன். அந்த நேரத்தில் எவ்வளோ சம்பாதிச்சோம், ஒரு ஆள் 10,000 ரூபா சம்பாதிக்கிறாரு, ஒரு ஆள் 1000 ரூபா சம்பாதிக்கிறாரு, ஒரு ஆள் 1 கோடி ரூபா சம்பாதிக்கிறாரு, ஒரு ஆள் 1 பில்லியன் சம்பாதிக்கிறாரு. ஒவ்வொருத்தர் வேறு மாதிரி இருக்கிறாங்க. எல்லாருக்கும் எல்லாம் 1 பில்லியனை கொடுக்கல. அந்த நேரத்தில் வியாபாரமே இல்லாதவங்களுக்கு இருக்காங்க. ஆனால் மேட்டர் ஆஃப் த ஃபேக்ட் என்னென்னா, வியாபாரத்துக்காக தொழுகை விடுவோம், கல்விக்காக தொழுகை விடுவோம், ஸ்கூலுக்கு போகிறோம், அதனால் தொழுகை கிடையாது. இன்றைக்கி நம்ம பேரண்ட்ஸுக்கிட்ட அதை இப்போ விழிப்புணர்வு இருக்கா என்ன, என் பிள்ளை வந்து தொழுதானா 5 வேளை, தொஹர் போயிருக்குமே, அசர் போயிருக்குமே, அப்போ நம்ம கவனிக்க வேணாமா? அந்த தொஹரையும் அசரையும் அவன் தொழாமையே வந்துட்டுருக்கிறான் 12 வரைக்கும். அவனுக்கு எதை நம்ம விதைச்சிட்ருக்குறோம்? இங்கிலீஷ் முக்கியங்க, சிபிஎஸ்சி முக்கியம், இந்த கல்வி முக்கியம், அந்த கல்வி முக்கியம். இதில் வந்து இன்னொரு வகையான பேரண்ட்ஸும் இருக்காங்க. எப்படின்னா பையன் வந்து ஸ்கூல் போகிறான் அப்படின்டா இன்னும் ஒரு 2 வருஷம் தான் அவன் கஷ்டப்பட்டு படிக்க போகிறான், அதுக்கப்புறம் மார்க் அடிப்படையில் அவன் வியாபாரம் பண்ணுவான். ஆமாம், அதான் அதை வந்து ஒரு ஜஸ்டிஃபை பண்ணுறான். தொழுகையை விடுறத அவங்க வந்து எப்படி சொல்கிறாங்கண்டா, ஒரு 2 வருஷம் அவன் வந்து தம் கட்டிட்டு உட்காந்து படிக்க போகிறான், அதுக்கப்புறம் மார்க்கை பிரச்சாரம் பண்ணுவான், அவனுடைய பிஸ்னஸில் வந்து மார்க் அடிப்படையில் பண்ணுவான். அந்த மாதிரி வந்து நிறைய இதெல்லாம் பிரச்சனை. தொழுகையை வந்து அவங்க எடுத்துக்கலை. தொழுகையை வந்து ஒரு சீரிய மிக முக்கியமான இபாதத்தாக நபிசா சொன்னாங்க. தொழும்போது நீங்கள் அல்லாட்ட பேசுகிறீங்க. தொழுகிறது சாதாரண விஷயம் இல்லை. இப்போது எனக்கு வந்து எஜுகேஷன் இம்பார்ட்டண்ட்டாக தெரியணும், மாற்றுக்கருத்து இல்லை, அது தனியாகவே பேசலாம். முஸ்லீம்கள் வந்து கல்வியை உருவாக்குனவங்க, முஸ்லீம்களுடைய லிட்ரேச்சரை அழிக்கிறதுக்கு இஸ்லாமிய எதிரிகள் அவங்களுடைய புத்தகத்தை தூக்கி ஆறுகளில் போட்டு எரிச்சாங்க. இந்த மாதிரிலாம் அவ்வளோ இருந்துச்சு. ஈராக்கில் வந்து நமக்கான லிட்ரேச்சர் வந்து உலகத்திலே பெரிய லிட்ரேச்சர். நம்மளுடைய நீங்கள் வந்து நம்மளுடைய பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் சொல்லுவாங்களே, முஸ்லீம்களுடைய பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா மெடிசின்லேருந்து, ஆர்கிடெக்சர்லேருந்து, கட்டடக்கலையிலேருந்து, எல்லாத்துலேயுமே எல்லா வகையான சிவிலைசேஷன், இஸ்லாமிய சிவிலைசேஷனுங்கிறது மிக ஹெல்த்தியான ஒரு ஆரோக்கியமான கல்வியாளர்களை உருவாக்கின ஒரு விஷயம். கல்வி ரொம்ப முக்கியம். ஆனால் எதன் அடிப்படையில் கல்வி இருக்கணுங்கிறது அதை விட ரொம்ப முக்கியம். ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ் சொல்கிறான், லா இலாஹ இல்லல்லாஹை கற்றுக்கொள்ளுங்கள். அதுதான் பேஸ். அல்லாவுக்காக தான் ஒரு வாழ்க்கை, அல்லாவுக்காக தான் தீன், அல்லாவுக்காக தான் கல்வியும் கூட. அந்த கல்வியை நம்ம எப்படி பார்க்கக்கூடாதுன்னு சொன்னால், இதை தனியாக வச்சுருவோம், மார்க்கத்தை தனியாக வச்சுருவோம். இன்றைக்கி அப்படி ஒரு நோய் இருக்கா இல்லையா? மார்க்கத்தை தனியாக வச்சுருவோம், கல்வியை தனியாக வச்சுருவோம். மார்க்கத்தை நம்ம இஷ்டத்துக்கு அப்புறம் பண்ணிக்கலாம், கல்விக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது இருக்குது. அப்படி அல்ல, கல்வி மார்க்கம் ஒன்று தான். இஸ்லாம் வந்து கல்வியை ப்ரொமோட் பண்ணுறது நம்ம சொல்லிகிட்ருக்குறோம். இப்போ ஒரு ஆள் வந்து பிஇ படிச்சுட்டு எம்இ படிச்சுட்டு ஒரு பெரிய ரிசர்ச்சில் இருக்கிறாரு, அல்ல ஒரு ஆள் வந்து மெடிசனில் வந்து ஒரு பெரிய ரிசர்ச்சில் இருக்கிறாரு, அல்லது வேறு ஏதோ ஒரு டெக்னாலஜியில் வந்து ஒரு பெரிய ரிசர்ச்சில் இருக்கிறாருன்னா அவரை கூப்பிட்டு நாம் வந்து அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய நிலையில் இருக்கிறோம். காரணம் அவர் ரொம்ப முக்கியம் இந்த சமூகத்துக்கு. இந்த சமூகம் வந்து 10வது படிச்சுட்டு கல்ஃபுக்கு போயிடுச்சுல்ல, அப்போ வந்து தான் அந்த பிரச்சனை. இந்த சமூகம் 10வது படிச்சுட்டு 8வது படிச்சுட்டு என்னுடைய வாப்பா அங்கே கல்ஃபில் இருக்கிறாங்க, என்னுடைய சாச்சப்பா கல்ஃபில் இருக்கிறாங்கன்னு போயிடுச்சுல்ல, மாமா கல்ஃபில் இருக்காங்கன்னு போயிடுச்சுல்ல. நீ ஆம்பளையாக பிறந்தாலே நீ வந்து சவுதி அரேபியாவுக்கு வந்து தத்து கொடுக்கப்பட்ட, தானத்துக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ஆள். நீ அங்கே போய் நீ ஒரு மாடர்ன் ஸ்லேவரி பண்ணி தான் ஆகணும். இங்கே வர நல்லா ஜாலியாக இருக்கிற, ஆனால் அங்கே போய்ட்டு நீ அதான் செஞ்சாகணும். வேறு வழி இல்லை. கல்யாணம் நடக்கணும்னா என்ன ஆகும்? கல்யாணம் நடக்கணும்னா, திருமணம் அப்படின்னாலே பையன் எங்கே இருக்கிறான்,
துபாயில் இருந்தால் அவருக்கு துபாயில் இருந்தால் அவருக்கு ஒரு மவுஸு, சவுதியிலேருந்து அவருக்கு ஒரு மவுஸு, யூகேலேருந்து அவருக்கு ஒரு மவுஸு, யூஎஸ்லேருந்து அவருக்கு ஒரு மவுஸு. இப்படி வெளிநாடுன்னு நம்ம தத்து கொடுத்ததுனால வந்த பிரச்சனை தான் இந்த இஷ்யூ. நமக்கு தொழுகை முக்கியம் இல்லை, எதுவும் முக்கியம் இல்லை. நமக்கு வந்து கல்வி. இவர் வெளிநாட்டில் போயிட்டார்ல, வெளிநாட்டில் போயிட்டு சம்பாதிச்சுட்டு அது பண்ணிட்டார்ல, இப்போ நிறைய காசு இருக்குது, நிறைய பணம் இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பையனுக்கு ஆங்கிலம் வரணும், எனக்கு ஆங்கிலம் வரல, அதனால் பையனுக்கு ஆங்கிலம் வரணும். சரி, படித்து முடித்த நிறைய பசங்களை பார்க்குறோம்ல, சரிப்பா இந்த மாதிரியான ஒரு சிபிஎஸ்சியில் மாஷாலாம் படிச்சிருக்கிறீங்க, சிபிஎஸ்சியில் படிக்கிறதுல தப்பு இல்லை, நம்மளே ப்ரொமோட் பண்ணுறோங்கிறேன். நான் தான் சொல்கிறேன், எனக்கு இன்னொரு பக்கம் இருக்குது, நான் இதை ப்ரொமோட் பண்ணிகிட்டு இருக்கிறேன். கல்வியாளர்கள் வேணுங்கிறேன், படிக்கணுங்கிறேன். நீங்கள் ரிசர்ச் பண்ணணும், டிபார்ட்மெண்டல் எஜுகேஷன் கண்டிப்பாக வேணும். சும்மா வெறுமனே நான் வந்து 5 வருஷம் அல்லது 3 வருஷம் ஒரு ஆலிம் படிச்சுட்டேன், அல்ல ஹாஃபல் முடிச்சிட்டேன், அதோட என் சமூக பணி முடிஞ்சு போச்சு, அப்படி அல்ல. இந்த ஹாஃபில் ஆலிம் வந்துட்டு படிச்சுட்டு கண்ணியமான ஒரு வேலையில் நீங்கள் இருக்கணும், கண்ணியமான பிஸ்னஸ் பண்ணால் தான் இதை நீங்கள் எக்ஸ்பிளிசிட்டே பண்ண முடியும், நீங்கள் இதை விதைக்கவே முடியும். இல்லைனா நீங்கள் ஒரு நிர்வாகத்துக்கு கீழே இருப்பீங்க, உங்களால் பேச முடியாது, உங்களால் கற்றுக் கொடுக்க முடியாது, உங்களால் எதுவுமே செய்ய முடியாது. இதுவே நீங்களாக பணத்தை போட்டிங்கன்னா, நீங்களே ஆக்டிவான தாயாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு யாருக்கும் கட்டுப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் என்ன கல்வியை கற்றுக்கொண்டீங்களோ அதை நீங்களே செய்வீங்க, அப்புறம் மக்களுக்கும் சொல்லுவீங்க. அப்படியான ஒரு லிவரேஜ், ஒரு ஃப்ரீடம் உங்களுக்கு கிடைக்கும் எப்போன்னா பொருளாதார தேவைகள் அகற்றப்படும் பொழுது. இப்படியான கல்வியாளர்கள் உருவானும், தாயி, ஆலிம், ஹாஃபுல், அதே போல் டாக்டர். அவர் எல்லாம் இருக்கணும், சயின்டிஸ்ட்டாக இருக்கணும், எல்லாம் இருக்கணும், இன்ஜினியரிங் கிராஜுவேட் முடிச்சிருக்கணும். இன்ஜினியராக அவன் வேலை காசு கொடுக்குறது மட்டும்தான். கல்வி எல்லாம் நீ வந்து இஸ்லாத்தை பற்றி பேச உனக்கு தகுதி இல்லை, இப்படி ஒன்று இருக்கா, ஒரு நோஷன் இருக்கா இல்லையா? அதனால தான் இவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, மார்க்கத்தை தூக்கி வைப்பா, நீ மார்க்கத்தை பிடிச்சி என்ன பண்ண போகிற, மார்க்கத்தை போய் பணம் சம்பாதிச்சிருவியா கேட்குறாங்க. அவன் கேட்குற நியாயம் இருக்கா இல்லையா? மார்க்கத்தை போய் 10,000 தருவான், 20,000 தருவான், என்ன பண்ண போகிறா நீ? நீங்கள் பேசி கொஞ்சம் அதிகமாக நீங்கள் ஆர்கியூ பண்ணிங்கன்னா கடைசியில் இங்கே வந்தால் நிற்கும். சரிப்பா மார்க்கங்கிறிய மார்க்கத்தை பிடிச்சி எவ்வளோ சம்பாதிக்க போகிறேன்னு கேட்பாங்க. இது ஒரு ரியல் இஷ்யூ. இதுக்கு நீங்கள் ஃபுல் ஸ்டாப் வைக்கணும்னா மார்க்கத்தையும் தீனையும் இன்றைக்கி இருக்கக்கூடிய துறைசார் கல்வியையும் நீங்கள் சமமாக கொடுக்க வேண்டிய ஒரு நிலையில் ஒரு சூழலில் நம்ம இருக்கிறோம். அப்போ தான் இந்த பேரண்ட்ஸ் மாறுவாங்க. ஓகே, நமக்கு தீன் முக்கியம்ப்பா, நமக்கு தொழுகை முக்கியம். நம்ம இவ்வளோ பேசுகிறோமே, எத்தனை எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூட்டை நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். முஸ்லீம் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூட். எத்தனை பேர் நார்மலான மக்கள், ஏழைகள், ஒன்றுமே இல்லாதவர்கள், அன்றைக்கு அவங்க வந்து போய் சம்பாதிச்சா தான் காசு இருக்குது, அந்த மாதிரியான மக்கள் எத்தனை பேர் முஸ்லீம்கள் இருக்கிறாங்க. நான் வந்து ஒரு குறிப்பிட்ட ஊரை சொல்லலை, பொதுவாக. அப்போ இவங்களுடைய கல்விக்கு என்ன பதில் இருக்குது? இவங்க அந்த கவர்மெண்ட் அந்த ஸ்கூலுக்கு தான் போகணும், எய்டட் ஸ்கூல்ஸ் தான் போகணும், அவங்க தொலை விட மாட்டாங்க தான். அப்போ எப்படி கல்வி கிடைக்கும் அவங்களுக்கு? இப்போ இந்த கேள்விக்கு என்னென்ன பதில் இருக்குது நம்மக்கிட்ட? இன்டெலெக்சுவலாக இருக்கக்கூடிய, ஆலிம்களாக இருக்கக்கூடிய, பிஸ்னஸ்மேனாக இருக்கக்கூடிய இவர்களை தானே நாளைக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேள்வி கேட்பான். இவங்களுக்கு நீங்கள் ஒரு இன்ஸ்டிடியூஷன் ஓப்பன் பண்ணியிருந்தீங்கன்னா, ஒரு அல்டர்னேட்டிவ் சோர்ஸை க்ரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த பிரச்சனையே வந்திருக்காது. இதை நம்ம நீட்டாக டீல் பண்ணலாம். நீ என்ன பிரச்சாரம் செஞ்சாலும் கடைசியில் வந்து நிற்கிறது தான். எங்கே இருக்குது உங்களுடைய எஜுகேஷன் இன்ஸ்டிடியூட்ஸ்? இல்லையே, ஒன்றுமே இல்லையே. ஒரு இன்னைக்கு துளிர் விட்டுட்டு இருக்காங்க, அங்கே துளிர் விட்டுட்டு இருக்குது, விச் இஸ் வெரி குட். இது நம்ம மேலே உள்ள கடமை. இப்படியான இன்ஸ்டிடியூட்ஸ் ஓப்பன் பண்ணப்படணும். நான் இடையில கோயம்புத்தூர் போயிருந்தேன், அங்கே அல்ஹம்துலில்லாஹ் ஒரு இன்ஸ்டிடியூட்டை பார்த்தேன். சரியா, 7th 8th வரைக்கும் இருக்குது ஸ்கூல். பார்த்தீங்கன்னா மாஷா அல்லாஹ் தபாரக்கல்லாஹ், கம்பேரிட்டிவ்லி ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுக்குறாங்க, குர்ஆனை சொல்லிக் கொடுக்குறாங்க, சயின்ஸை சொல்லிக் கொடுக்குறாங்க, மேத்தமெட்டிக்ஸை சொல்லிக் கொடுக்குறாங்க. எல்லாமே ஆர்கானிக்காக அழகான முறையில் கொண்டு வந்துட்டுருக்கிறாங்க. அந்த மாதிரியான எஜுகேஷன் இன்ஸ்டிடியூட்ஸ் வந்து நம்மளுடைய பகுதிகளில் பல இடங்களில் வரணும். முஸ்லீம்களுக்கு ஒரு அல்டர்னேட்டிவ் சொல்யூஷன் நம்ம கொடுக்கணும். கொடுக்காமல் இதுக்கு நான் தீர்வு சொல்ல போகிறேன்னா பிரச்சனை. கண்டிப்பாக இவங்க என்ன பண்ணுவாங்க, தொழுகையை வந்து இப்படி தான் பார்ப்பாங்க. தொழுகையோடைய வேல்யூ உங்களுக்கு தெரியாது. நீங்கள் ஒரு இன்ஸ்டிடியூஷனல் ஆக்கி தொழுகையோடைய வேல்யூவை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்து அந்த பிள்ளையே வீட்டில் போய் சொல்லும், தொழுகை எவ்வளோ முக்கியமானது தெரியுமா, தொழாமல் நான் இருக்க மாட்டேன். இன்றைக்கும் பாருங்களேன், ஒரு இன்ஸ்டிடியூட் படுத்தப்பட்ட விஷயங்கள் தான் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் தப்லீக் ஜமாத்தை பொறுத்த வரைக்கும் தப்லீக்கிட்ட நிறைய இஷ்யூஸ் இருக்குது, அதை பற்றி தனியாக பேசலாம், இஷ்யூஸ் இருக்குது. ஆனால் அவங்க தொழுகை இன்ஸ்டிடியூட் பண்ணாங்க, 40 நாள் கூட்டு போனாங்க, எப்படி தொழுணும்னு சொல்லி கொடுத்தாங்க. அந்த தொழுகையினுடைய அடிப்படையான அம்சங்களை, தொழுகையில் ஒரு ராகத்து இருக்குது அப்படிங்கிறத ஏதோ வகையில் இன்ஜெக்ட் பண்ணிட்டாங்க. இன்றைக்கி நீ பார்த்தீங்கன்னா பல பேரை நான் கேட்டிருக்கிறேன், மஷாலா அழகாக ஃபஸ்ட் ரோலேருந்து தொழுகிறீங்களே அப்படி. அவங்களோட பேக்ரவுண்டு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வகையில் அந்த 40 நாள் ஜமாத்தில் வந்து நிற்கிது. இதெல்லாம் நம்ம வந்து ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அப்போ அது ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் வந்து அந்த மாதிரி தொழுகையை வந்து பக்குவப்படுத்தலைன்னா இந்த பிரச்சனைலாம் வரும். காலேஜ் போகக்கூடிய பசங்க தொழ மாட்டாங்க, ஸ்கூல் போகக்கூடிய பசங்க தொழ மாட்டாங்க. ஆனால் பாருங்கள், இந்த தொழுகை இன்ஸ்டிடியூட் பண்ணப்பட்ட இந்த மக்கள்
இந்த 40 நாள் 50 நாள் போனவங்களாம் இருக்கிறாங்களே, இவங்களுக்கு தொழுகையோடைய வேல்யூ புரியுது. அவங்க எங்கேயும் எல்லா இடத்துலையும் தொழுகிறாங்க, தொழக்கூடிய இடங்களில் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ அதனால் தொழுகையை விட்ட சமூகம், தொழுகையை விட்ட மக்கள் நிச்சயமாக முன்னேறவே முடியாது. தொழுகைங்கிறது அடிப்படையான விஷயம். நீங்கள் போர்க்களத்தில் சஹாபாக்கள் இருக்கும் பொழுது காதிசியா யுத்தத்தை படித்து பாருங்கள். காதிசியா யுத்தத்தில் போர்க்களத்தில் இருக்கிறாங்க. போர் நாளைக்கு நடக்க போகுது. வேவு பார்ப்பாங்கல்ல, ஸ்பைஸ் வந்து பார்க்குறாங்க இவங்க எங்கே இருக்கிறாங்க, எந்த இடத்துல ஸ்டே பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்பை போய் சொல்கிறாரு, எதிரிகள்கிட்ட போய் சொல்கிறாரு, இந்த மாதிரி வந்து முஸ்லீம்களை நான் கண்டேன். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, காலையில் ஃபஜர் தொழுகைக்கு எல்லாருமே ஒன்றா வந்து ஒது செஞ்சிட்ருக்குறாங்க. அவங்க கண்ட விஷயத்த சொல்கிறாங்க. பல் துளக்குறாங்க, ஒது செய்கிறாங்க, ஒது இப்படித்தான் செய்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒன்றா நின்று தொழுகிறாங்க, திக்ரு செய்கிறாங்க, துஆக்கள் இருக்குது. சுப்ஹானல்லாஹ், அவர் இங்கே போருக்கு வந்தாங்களா தொலை வந்தாங்களாங்கிற மாதிரி தான் இருக்குது. தொழுகையில் கூட போர்க்களத்தில் கூட தொழுகையை விடாத சமூகம் இது. எந்த இக்கட்டான சூழலிலும் நான் தொழுணும்னு நினச்ச சமூகம் இது. இறக்கிறதுக்கு முன்னாடி 2 ரக்காத் தொழுகிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைக்காதான் கேட்ட சமூகம் இது. ஆனால் இன்றைக்கி எப்படி ஆச்சு, பிஸ்னஸுக்காக தொழுக விடுறது, இந்த மாதிரி ஸ்கூல்ஸில் இதுக்காக தொழுக விடு. நம்ம தான் நம்ம பிள்ளைகள்கிட்ட சொல்லணும், ஏம்மா தொழுகை ரொம்ப முக்கியம், தொழுதுக்குங்க, நீங்கள் தொழுகையை விட்டிங்கன்னா இப்படியான இஷ்யூஸ்லாம் இருக்குதுங்கிறத சொல்லி வளர்க்க வேண்டிய சமூகம் நாமளே. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி 2 வருஷம் படியேன், அதுக்கப்புறம் தொழுதுக்கலான்னா என்ன அர்த்தம்? அந்த 2 வருஷத்துக்குள்ளே மூத்தாயிட்டானா நீங்களும் தானே சேர்ந்து போகிறீங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாதுகாக்கட்டும். அல்ஹம்துலில்லாஹ், எங்களுடைய எல்லா கேள்விகளுக்கும் அழகிய முறையில் பதில் சொன்னீங்க. ஜஸாக்கல்லாஹு கைரா. அல்லாஹ் யுபாரிக் ஃபீக். அல்லாஹ் யுபாரிக் ஃபீக். இது போல் இன்னொரு பாட்காஸ்ட்டில் நம்ம இன்ஷா அல்லாஹ் இறைவனுடைய நாட்டத்தில் வந்து இணைவோம். அது வரைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. இன்ஷா அல்லாஹ். ஜஸாக்குமுல்லாஹ் கைர். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக்கல்லாஹு வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும்.